வெல்கம் டு எஸ்எஸ் டைலரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லெஹங்காவுக்கு டாப் தாங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு லெஹங்காவோட ஹைட் வந்து எனக்கு 15 தாங்க. இப்போ சின்ன பாப்பாங்கனால எனக்கு 15 ஹைட் இருந்தால் போதும். கரெக்டாக ஷர்ட் மாதிரி தான், கரெக்டாக தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே வருங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் 2 இன்ச் வச்சு 17 இன்ச்சு குறிச்சிருக்கிறேங்க. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண, கீழே மடிச்சடிக்க மொத்தமாக 17 இன்ச்சு பண்ணி நான் மடிச்சடிக்கிறதுக்கும் மேலே ஷோல்டருக்கும் நான் கரெக்டாக 1/2 இன்ச்சு குறிச்சிக்கிறேங்க. இப்போ நான் வந்து ரொம்ப ப்ளவுஸ் மாதிரி போடுற மாதிரி இருந்தால் நம்ம ஹைட்டை கம்மி பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு ஷார்ட்டாக போடுறதோட கீழே வரைக்கும் சட்டை மாதிரி போட்டுக்கலாங்கிறதுக்காக நான் கொஞ்சம் லென்த்தாகவே வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோல்டரில் பாதி அளவு 14 ஷோல்டர், எனக்கு பாதி பார்த்திங்கன்னா 7 குறிச்சிட்டேன். அப்புறமா நெக் பார்த்திங்கன்னா நான் போட் நெக் வைக்கலான்ட்டு 4, கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 4 வச்சு ஷோல்டரும் 2 வச்சுருந்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக் ஃபஸ்ட்டு சிங்கிள் பீஸாக போட்டுவிட்டேன், அதனால பேக்குக்கும் அதே அளவு தான்ட்டு நான் மடித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே கழுத்தோட அகலத்தையும் அதே 4 வச்சு பார்த்திங்கன்னா இறக்கம் பார்த்திங்கன்னா போட் நெக்னால கம்மியாக 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் எப்படி பார்த்திங்கன்னா இல்லை ஆம் ஹோலுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் குறைச்சி நீங்கள் 6.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் குறைச்சி நம்ம ஆம் ஹோலுக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாடியோட அகலம் பாப்பாவுக்கு வந்து 29 வந்துச்சுங்க. 28.5 நான் 29 கணக்கு எடுத்து அதில் நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டேங்க. எக்ஸ்ட்ராவே ஏன்னா நான் வந்து பிரின்சஸ் கட் மாதிரி பண்ண போகிறேன். அப்போ இடையில நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், கட் ஆகும், துணி பத்தாமல் போடணும். நான் 2 இன்ச்சு கூட்டி அதில் நான் 4ஆக பிரித்து எடுத்துருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக கீழேயும் அதே அளவு குறிச்சிக்கிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கேங்க. இப்போ ஆம் ஹோல் தாங்க 1.5 இன்ச் எடுத்து இதில் பார்த்திங்கன்னா 6.5 வருதுங்களா, 6.5 பாதி 3.25, அதிலிருந்து நான் வளைவாக கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டான அளவில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் பாதி அளவில் நீங்கள் 1/2 இன்ச்சு குறைச்சி நீங்கள் ஆம் ஹோலுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ போட் நெக் அப்படியே நான் போட் நெக் நானே வரைஞ்சிக்கிட்டேங்க. அதுக்கு ஒரு இன்ச்சு வச்சு நான் போட் நெக் வரைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு 4ஆக போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்கை நான் கட் பண்ணலைங்க, ஜாயின் பண்ணி அடித்து திருப்பிக்கலாங்கிறதுக்காக நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரின்சஸ் கட்டினால அந்த டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ஹைட் பார்த்திங்கன்னா 8 வச்சேங்க. அப்புறமா 3.5 இன்ச் அந்த டாட்டோட அகலத்துக்கு நான் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா 1 இன்ச் மேலே 1 இன்ச் குறித்து கரெக்டாக அதிலேருந்து நம்ம தையலுக்கு மடிச்சு அடிக்கிறதுலேருந்து 1 இன்ச் நேர் வச்சு அதிலேருந்து நான் நேராக ஒரு போட்டுக்கிட்டேங்க. இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ சின்ன பாப்பானால நான் கட் பண்ணவே இல்லைங்க, அந்த ஷேப் வேணுங்கிறதுக்காக நான் அப்படியே அந்த பீஸை 2ஆக மட்டும்தான் கட் பண்ணினேன். எக்ஸ்ட்ராவாக அந்த துண்டாக அந்த இடத்துல நான் கட் பண்ணவே இல்லை. சில ப்ளவுஸுக்கு பெரியவங்களுக்குன்னா அந்த இடத்துல கட் பண்ணுவாங்க, நான் கட் பண்ணவே இல்லைங்க. இதை 2 பீஸாக மட்டும்தான் நான் கட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன் பக்கத்துக்கு நான் குடஞ்சி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக பாருங்கள், இதே மாதிரி தான் நான் அந்த வளைவு வச்சு நான் கட் பண்ணுறேங்க. அந்த பிசுறு நான் எக்ஸ்ட்ராவாக அந்த 1 இன்ச் இருந்ததை நான் கட் பண்ணல, நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த வளைவு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸு ரெடி ஆயிடுச்சு. இப்படி தாங்க ஜாயின் பண்ணால் நமக்கு பிரின்சஸ் கட் மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்குனால நமக்கு அந்த ஷேப் தேவையில்லாதனால நான் கட் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கழுத்து தாங்க குறிக்க போகிறேன். பேக் பீஸுக்கு கழுத்து அதே போட் நெக்கு, அதில் வந்து கீழே வந்து ஒரு சர்க்கிளாக குறிக்கிறதுக்காக நான் அதிலிருந்து அளவு சரியாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேங்க. இப்போ அதே மாதிரி அளவு போட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக், ரவுண்டாக ஒரு டிசைன் கொடுக்கலாங்கிறதுக்காக அந்த நாட்டு வச்சு கட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஓப்பன் எங்கேயும் இல்லாதனால கொஞ்சம் கழுத்து போட் நெக்காக வேறு இருக்குது இல்லை, அதனால நான் வந்து கீழே ரவுண்ட் ஷேப் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தலை வழியாக போட ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த பக்கமாக 1.5 இன்ச்சு கீழே 2 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டு அப்படியே ஒரு மாங்காய் ஷேப்பாட்ட வரைஞ்சிருக்கேங்க. வரைஞ்சி நான் அந்த இடத்துல ஓப்பன் மாதிரி வச்சு அந்த இடத்துல நாட் வச்சு நான் கட்ட போகிறேங்க. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன். 2 சைடும் நான் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்லீவ் தான். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக தாங்க நான் வைக்க போகிறேன். 6 இன்ச்சு தான் வைக்க போகிறேன். கீழே வந்து உங்களுக்கு அந்த கரை பீஸ்னால நான் மடித்து அடிக்காமல் அப்படியே அடிக்கலாங்கிறக்காக நான் அப்படியே கரெக்டான அளவும் தையலுக்கு மட்டும் சேர்த்திக்கிறேன்.
தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே விட்டு லைன் போட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4.5, 6 இன்ச்சு தான் ஹைட்டு. அதனால் அந்த அந்த 4.5லேருந்து நான் கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கூட்டி 5 6 6 வைக்கிறேங்க. 6 வச்சு அதிலிருந்து மேலேருந்து கீழே 3 இன்ச்சு வச்சு நான் அந்த வளைவாக வரைஞ்சிக்கிறேங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் தான் நமக்கு இதாக இருக்கும். 4 ப்ளவுஸோ ட்ரெஸ்ஸு தைக்கும்போது நமக்கு அது பழகிடுதுங்க, ஞாபகமும் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு அப்புறமா நான் வளைவு வரைஞ்சி கரெக்டாக நம்மளோட கை சுற்றளவுக்கிட்ட வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எனக்கு வந்து கை சுற்றளவு வந்து 6.5 வேணுங்க, பாதி அளவு. பார்த்திங்கன்னா அந்த 2 1.5க்கு மேலே வச்சு அதுக்கப்புறம் அப்படியே வளைவாக வளைச்சி கரெக்டாக இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், மறுபடியும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா நான் மெயின் பீஸை வச்சு கரெக்டாக அந்த அளவு கட் பண்ணி வெட்டிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாரியில் வந்து லெஹங்கா கீழே பாவாடை போக எனக்கு வந்து முந்தானையும் ஒரு கொஞ்சம் சாரியோட பீஸ் தாங்க இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். துணி இருக்கிறத பொறுத்து நான் அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டிசைன் அந்த கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அது அங்கங்கே வர்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பேக் பீஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் அதான் பாருங்கள், கழுத்தும் அந்த கீழே ஒரு வளைவு மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். இப்போ அதை நான் அடித்து திருப்பிக்க போகிறேங்க. நம்ம கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துக்கலாம். அந்த பார்டர் இல்லை, சில பக்கம் எனக்கு கிடைக்காம இருந்ததுக்கு நான் பார்டர் வச்சு ஜாயின் பண்ணலான்னு இருக்கேங்க. கைக்கு கூட கை அப்புறம் மொட்டையாக இருக்குங்கிறதுக்காக நான் சாரியோட பார்டர் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த வளைவில் நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கனால அந்த வளைவுலாம் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி அங்கங்கே அர்க்காத் பண்ணி திருப்பி லைனிங் மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேங்க. பார்த்திங்கன்னா அந்த கார்னர்கிட்ட கரெக்டாக எனக்கு வரல. நான் அந்த இடத்துல கொஞ்சமாக பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு நான் விட்டுட்டேங்க. அந்த இடத்துல கரெக்டாக நல்லா சிசரில் வச்சு நல்லா அந்த இடத்த ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டு அப்படியே லைட்டாக போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இப்படி தாங்க வந்திருக்கு. அந்த இடத்துல நாட் வச்சு நான் கட்டிக்கலாம் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். லைனிங்கும் மெயின் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் வெட்டிடுறேங்க. எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் அந்த பார்டர் வருது, நான் கொஞ்சமாக மடித்து அடிச்சுக்கலான்னு இருக்கேங்க. ஏன்னா கரெக்டாக மெயின் பீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பார்டர்கிட்டே கிடச்சிச்சு. அதனால இப்போ மடித்து அடிக்கிறதுக்கு நான் சப்ளை பீஸ் கொடுக்கணும், சரி லைட்டாக மடித்து அடிச்சுக்கலான்ட்டு நான் கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சிட்டேங்க. அப்போ கரெக்டாக அந்த பார்டர் இந்த அளவுக்கு இருக்குது. ஹைட் இல்லைன்னா அதிகமாகிடும், அதனால நான் அப்படியே மடித்து அடிச்சுக்கிட்டேங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் பீஸும் இதே மாதிரியே நான் கழுத்தை அடித்து திருப்பிக்க போகிறேங்க. ஈஸியாக தான் இருக்குது பிரின்சஸ் கட். நம்ம நார்மல் ப்ளவுஸில் பட்டி ஜாயின் பண்ணணும், அது மேலே கீழே வரும். இது குழந்தைங்களுக்கு இது மாதிரி தைச்சு போடும்போது நல்லா இருக்குதுங்க. பெரியவங்களுக்கு மாதிரி கப் ஷேப்லாம் வச்சு அதெல்லாம் எதுக்கு? இப்போ நம்ம லெஹங்காவுக்கு தானே நம்ம சட்டை மாதிரியே நல்லா இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி அடித்து திருப்பி எடுத்துக்கிட்டேன். லைனிங் மேலே அதே மாதிரி மேல் தையல் போட்டு திருப்பிக்க போகிறேங்க. அப்புறமா சைடு பீஸையும் எடுத்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சைடு பீடி எடுத்து மேல் தையல் போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த கரெக்டாக அந்த பிரின்சஸ் கட்டில் வந்து என்னென்னா அந்த வளைவுக்கிட்ட நமக்கு கரெக்டாக கொஞ்சம் டேர்ன் பண்ண புதுசுன்னால வர மாட்டேங்குதுங்க, போக போக வந்துடும். கரெக்டாக ஷோல்டரு நெக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் அளவு எடுத்து தைச்சு பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா நான் இது முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த பீஸ் இந்த 2 பீஸையும் நான் மெயின் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இது வந்து மாறாமல் கரெக்டாக நீங்கள் எடுத்து வெட்டினப்பவே பின் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஆம் ஹோல் கிட்ட கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
இதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். அப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் வச்சு நம்ம மடித்து நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பேக் பீஸை வச்சு அடித்து திருப்பிக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் அடிச்சுக்கிறேங்க. அந்த ஜாயின் பண்ணும்போது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வருது. அப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் வச்சு நான் ஹைட் பேக் பீஸையும் வச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடிச்சுக்கிட்டேங்க. பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வைக்கிறேன்னா இதுக்கு என்ன பண்ணலாம், சரி நம்ம பார்டரை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் பார்டரையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க. மெயின் பீஸ் முன் பீஸ் இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ளைனாக இருந்துச்சு. அதனால சரி பார்டர் இருந்துச்சுன்னு கீழே அதை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹைட்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ்லேயும் நான் பார்த்திங்கன்னா அடித்து திருப்பிக்க போகிறேங்க. மெயின் பீஸோட நல்ல பக்கத்தில் வச்சு லைனிங் அடித்து திருப்பி எடுத்துக்க போகிறேங்க. இதே மாதிரி நான் 2 ஸ்லீவையும் திருப்பி எடுத்துக்கிட்டு ஸ்லீவுமே ப்ளைனாக இருந்துச்சு. நான் அதனால பார்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலான்னு நான் இதுக்கும் பார்டர் வச்சு ஜாயின் பண்ண போகிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நீங்கள் வச்சு அர்க்காத்து நடு சென்டர் பகுதியை வச்சு அந்த இடத்துல குடஞ்சி நீங்கள் கட் பண்ணிவிட்டு எந்த பீஸ் நமக்கு முன்னாடி வருமோ அதை கரெக்டாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா பார்டர் வச்சும் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த கிளிப்பு எனக்கு மிஸ் ஆகிடுச்சுங்க. அதனால் நான் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நாட்டும் தயார் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.